गोपिकानां कुचद्वंद कुंकुमाकित वक्षसं श्रीनिकेत महेश्वासம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இது கிருஷ்ணாஷ்டகத்துல 7வது ஸ்லோகம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா பார்ட் 8 எபிசோட் பார்க்க போறோம். நேத்து பூதகியோட வதம் பத்தி பார்த்தோம். கிருஷ்ணருக்கு 3 மாசம் ஆகும் போது அவருக்கு நாமகரணம் பண்றதுக்காக கர்க முனிவர் நந்தகோபன் வீட்டுக்கு வர்றார். எதுகுலத்தோட குரு கர்க முனிவர் வசுதேவர் தேவகி பையனுக்கு பேர் வைக்கிறதுக்காக நந்தகோபர் வீட்டுக்கு வரார். வசுதேவர் ரோஹிணி குழந்தைக்கு ராம அப்படிங்கிற பேர் வைக்கிறார். ராமங்கிற பேருக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க. வால்மீகில இருந்து கம்பர்ல இருந்து எல்லாருமே சொல்லிருக்காங்க. ராமருங்கிற பேருக்கே அவ்வளவு அர்த்தம். அத விஷ்ணு சகசரநாமத்துல பரமசிவனார் பார்வதி தேவிக்கே சொல்றார். சகசரநாமம் அப்படின்னாலே 1000 பேர் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணுவோட 1000 பேரை சொல்றதுதான். நமக்காக பார்வதி தேவி பரமசிவன் கிட்ட கேக்குறா, படிச்சவங்களால மட்டும்தான் இந்த 1000 பேர் ஞாபகம் வச்சுட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது, படிக்காதவங்க எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப தாயன்போட பரிவோட நமக்காக பார்வதி தேவி பரமசிவன் கிட்ட கேட்கும் போது பரமசிவன் ரொம்ப எளிதா சொல்றார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு பரமசிவன் சொல்றார். இந்த ராமர் அப்படின்னு பேரை சொன்னாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். இந்த ராமருங்கிற ராம 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 அப்படின்னு சொன்னாலே 1008 விஷ்ணுவோட பேர் சொல்றதுக்கு சமம்னு பரமசிவன் சொல்றார். அது மட்டும் இல்ல, வசிஷ்டர் தசரதனோட பையனுக்கு ராமன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கும் போது கவி சக்கரவர்த்தி கம்பர் தமிழ்ல ரொம்ப அழகா சொல்வார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவம் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் அப்படின்னு சொல்வார். சோ ராமர் அப்படிங்கிற பேருக்கு தனியா வியாக்கியானமே ஒரு புக் அளவு எழுதலாம். அவ்வளவு பேர் அவ்வளவு சொல்லி வச்சிருக்காங்க. ரோஹிணி வசுதேவரோட குழந்தைக்கு ராம அப்படின்னு பேர் வைக்கிறார் கர்க முனிவர். அப்பவே சின்ன வயசுலயே பலமா கொஞ்சம் கொழுன்னு இருந்ததால அவர் பல அப்படின்னு சேர்த்துட்டு பலராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அது மட்டும் இல்லாம பார்த்த உடனே ஆகர்ஷிக்க கூடிய தோற்றம் பலராமனுக்கு இருந்ததால அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் சங்கர்ஷனன். யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் அவங்களும் எது வம்சத்துல வந்ததால எது குலத்துல வந்ததால அவங்க குலகுருவான கர்கர் அந்த குழந்தைக்கும் பேர் வைக்கிறார். அவருக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே அது நாராயணனோட அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறது. அவர் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு கிருஷ்ண அப்படிங்கிற பேர் வைக்கிறார். கிருஷ்ண அப்படின்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். அதுதான் மீனிங், கருமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு பேரும் வைக்கிறார். ஆனா அத அப்போ நந்தகோபன் கிட்டையும் யசோதா கிட்டையும் சொல்லல. அந்த இன்னொரு பேரு தான் வாசுதேவன், வசுதேவரோட பையன் அப்படிங்கறதுனால அவருக்கு வாசுதேவன் இன்னொரு பேரும் வைக்கிறார். ஒரு நாள் யசோதா மாட்டு கொட்டையில வேலை பண்ணிட்டு இருக்கா. அந்த மாட்டு கொட்டை வாசல்ல மாட்டு வண்டி வெறும நின்றுட்டு இருக்கு. அந்த மாட்டு வண்டியில தான் மாடை பூட்டி மாட்டு வண்டியா இழுத்துட்டு போவாங்க. இந்த காலத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் அது தெரியுமான்னு தெரியல. பழைய காலத்துல எல்லாம் அந்த மாட்டு வண்டி தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமம் மாட்டு வண்டியில தான் போயிட்டு இருந்தாங்க. 60-70 வருஷத்துல எல்லாமே மாறி போச்சு. ஈவன் ஒரு 40 வருஷம் முன்னாடி கூட மாட்டு வண்டி எல்லாம் நிறையவே பழக்கத்துல இருந்தது. அந்த மாதிரி வெறும மாட்டுக்கொட்டா வாசல்ல நின்றுட்டு இருந்த ஒரு மாட்டு வண்டியில குழந்தை கிருஷ்ணரை வண்டியில கட்டி தொங்க விட்டுட்டு யசோதா மாட்டுக்கொட்டையில வேலை செஞ்சுட்டு இருக்கா. சாணியெல்லாம் எடுத்து மாட்டுக்கொட்டையில கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் தன்னோட சின்ன காலால சிலங்க போட்டிருக்க சின்ன காலால அந்த வண்டியை எட்டி உதைக்க அந்த வண்டி சக்கரை எல்லாம் உடைஞ்சு போய் கீழே விழுந்துடுறது. அதை கேட்டு பயந்து போய் ஓடி யசோதா குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்து போய் பார்க்கும்போது ஒன்னும் ஆளு. அப்பதான் கிருஷ்ணருக்கே தெரியாது தன்னோட பலத்தை எல்லாமே வெளியில காமிக்க கூடாது. ஒரு நாள் யசோதா கிருஷ்ணரை மடியில போட்டு தூங்க பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யசோதா மடியில வச்சிட்டு இருக்கும்போது தாங்க முடியாத அளவு ரொம்ப கனமான மாதிரி ஃபீல் பண்றாங்க. சரி குழந்தை தூங்கிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பக்கத்துல இருக்க அந்த மெத்த வெறுப்புல குழந்தைய போட்டு எழுந்து உள்ள வேலைக்கு போறாங்க. காத்து வடிவுல திருணவர்தன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வரான். அவனும் பூதனா மாதிரி கம்சனாலே ஏவி விடப்பட்ட ஒரு அரக்கன். அவனும் சின்ன குழந்தைங்களே கொண்டுட்டு வரான். அவனுக்கும் இந்த நந்தகோபன் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு தெரியுறது. அதை கொல்றதுக்காக வரான். யசோதாவோட மடியில கிருஷ்ணர் இருந்தா யசோதாவையும் சேர்த்து அவன் தூக்கிட்டு போயிருப்பான். அதனாலதான் கிருஷ்ணர் தன்னை உடனே கனமாக்கி யசோதைய அங்கேருந்து அப்புறப்படுத்தி தன்னோட தாயை காப்பாத்துறாரு. அந்த உள்ள
திருணவர்தன் அந்த புயல் காத்துல அப்படியே சுழட்டி எடுத்துட்டு கிருஷ்ணரை வெளில எடுத்துன்னு போயிடுறான். அங்க இருக்க தூசு அப்புறம் புழுதி செடி கொடி எல்லாத்தையும் எடுத்துட்டு சுழல் காத்தா அந்த கோகுலத்தை சுத்தி வரான். மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. யசோதை அவளை பொறுத்த வரைக்கும் குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கு. அப்படிதான் அவன் நினைச்சுட்டு இருக்கா. சுழல் காத்து எப்படி இருந்ததுன்னா பிஸ்டர்னு கூட ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, அப்படி இருக்கும். அப்படி சுழன்று கிருஷ்ணரை அப்படியே மேல தூக்கின்னு போறான் திருணவர்தன். அங்கேருந்து மேல போட்டு குழந்தைய கொல்றதுதான் அவனோட நோக்கம். ஆனா பூதனைய கொன்ன மாதிரி கிருஷ்ணர் இவரையும் கழுத்து நெரிச்சு கீழே கொண்டுடுறான். திருணவர்தனும் பூதன மாலை கீழே விழறான். அந்த அரக்கனான திருணவர்தன் மேல பூதனை மேல எப்படி விளையாடிட்டு இருந்தாரோ கிருஷ்ணர் திரும்பவும் இதே மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நந்தகோபனுக்கு ரொம்பவே பயமா போயிடுறது. ஏன் இப்படி திருப்பி திருப்பி ஆகுதுன்னு சொல்லிட்டு யசோதா கிருஷ்ணரை வாரி எடுத்துட்டு போனாலும் நந்தகோபனுக்கு இது ரொம்பவே கஷ்டமா போயிடுறது. ஒரு முறை வசுதேவரை சந்திக்கிறதுக்கு சிறைச்சாலைக்கு போன போது அவர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம், குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு நந்தகோபன் கிட்ட சொல்றாரு. நந்தகோபனை பொறுத்த வரைக்கும் வசுதேவர் ரோஹிணியோட குழந்தை பலராமன் அவர் வீட்டுல வர்றாரு. பலராமனை தான் பத்திரமா பாத்துக்க சொல்லி வசுதேவர் சொல்றதா நந்தகோபன் நினைச்சுக்கிறார். ஆனா பலராமருக்கு எந்த பிரச்சனையும் வராம கிருஷ்ணருக்கு மட்டும் மறுபடியும் ஏன் பிரச்சனை வருதுன்னு நந்தகோபனுக்கு புரியல. ரொம்ப தவிச்சு போறார். அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய பார்க்கலாம் கிருஷ்ணரை பத்தி.